திரு விஜயுடைய தவேகாவோட கூட்டணி சேர்ந்தா இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சில சீனியர்கள் டீம் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. முக்கியமா இங்க திமுக கூட்டணியில எதிர்பார்த்த தொகுதிகள் இங்க கிடைக்காது. நம்ம தொடர்ந்து அவங்க நம்ம ஒரு தேசிய கட்சி, நாம இங்க தமிழ்நாட்டில் வளர்றத ஒரு மாநில கட்சியா அவங்க விரும்ப மாட்டாங்க. 1967ல நம்முடைய ஆட்சி அதிகாரத்துக்கு முடிவு கட்டியது திமுக தான். ஒரு மாற்று வேணும்னா நாமளும் சில முயற்சிகளை முன்னெடுக்கணும் அப்படின்னும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில சீனியர்கள் அங்க தகவல்களை தட்டி விட்டுருக்காங்க. குறிப்பா மேலிட பொறுப்பாளரான திரு கிரிஷ் சோடங்கர் அவருமே கூட இங்க அதிக அளவிலான தொகுதிகள் வேணும் திமுக கூட்டணியில இருந்தா அப்படின்னும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. மாற்று ரூட்டுக்கான ஒரு விதையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா விஜயோடு கூட்டணி சேர்ந்தா இங்க தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா எல்லா மாநிலங்கள்லயும் சவுத் இந்தியா முழுக்க காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை மீண்டும் புதுப்பிச்சுக்கலாம். அதே போல விஜய் அவருக்குமே இங்க கேரளாவில், ஆந்திரா, இந்த சவுத் இந்தியா முழுக்கவே ஆதரவு இருக்கு. அவருடைய படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இங்கெல்லாம் தன்னுடைய கட்சியை விரிவுபடுத்தவும் இந்த கூட்டணி உதவும் அப்படின்னும் தொடர்ந்து விஜய் சைடில் டீல் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் பீகார் தேர்தல் ரிசல்ட் வரட்டும், டிசம்பருக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னும் தங்களுடைய கட்சியுடைய அடுத்த கட்ட போராட்டங்கள், முன்னெடுப்புகள், அதை வளர்த்தெடுப்பது அதில் மட்டுமே விஜய் டீம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்படியாகத்தான் சமகால அரசியல் பரபரப்போடு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க கதர் சட்டையிலேயே இருக்கக்கூடிய சில சோர்சஸும், இந்த பக்கம் டிவிகே சைடில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகளும் இதை பகிர்ந்துக்கிறாங்க.